குட் நியூஸ். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அநேகர் நம்பாம விசுவாசிக்காம இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி அறியாததுனால அவர்கள் அந்த நம்பிக்கைக்குள்ள வராமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த கடமையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அவரை ஏற்கனவே அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. அதுதான் நமக்கு பிரதான கட்டளையாகவும் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் கிரியேட்டிவ் பர்பஸ். ஆண்டவருடைய சாயலில் ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறதுனால நிறைய பேர் நம்ம வந்து குட் ஒர்க்ஸை பண்ணிகிட்ருக்கோம். அநேகருக்கு வந்து தேவைகளை வந்து நம்ம அவங்களுடைய ட்ரெஸ்ஸோ அல்லது அவங்களுக்கு சாப்பாடோ இப்படி நம்ம வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸை நம்ம வந்து சமைச்சு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே நம்ம வந்து தேவனுடைய சாயலில் படிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம அந்த நல்ல கிரியைகளை செய்கிறோம். ஆனால் நம்ம கிரியேட்டிவ் பர்பஸை மாத்திரம் நிறைவேற்றாமல் நம்ம ரிடெம்ப்டிவ் பர்பஸையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவை அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது. நித்திய ஜீவன் அடையணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வேணும், ரட்சகர் வேணும் அப்படின்னே தெரியாது. ஸோ இந்த மாதத்தில் நம்ம கிரியேட்டிவ் பர்பஸை மாத்திரம் நிறைவேற்றிட்டு விட்டுறாமல் ரிடெம்ப்டிவ் பர்பஸும் நம்ம நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களை நம்ம செயல்படுவோம். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்.